அனைவருக்கும் வணக்கம். வின் அகாடமி மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று சைக்காலஜி TNTET 2025 பகுதியில் சைக்காலஜியில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்குறோம். MS ஜான்ஜோ பிரபாகர், சைக்கோதெரபிஸ்ட். ஸோ இந்த பகுதியில் ஃபஸ்ட்டு ஓவரால் இந்த யூனிட் வந்து growth and development of a child அப்படிங்கிறத இந்த யூனிட் பேசுது. இது ஒரு 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன். முதல் பகுதி வந்து மீனிங், கான்செப்ட், பிரின்சிபல்ஸ். ரெண்டாவது பகுதி வந்து தியரிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் தியரிஸ், குறிப்பாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் growth and டெவலப்மெண்ட்டு, அதுக்கடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு பார்க்குறோம். மூன்றாவது பகுதி வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்க்குறோம். இதுதான் இந்த யூனிட்ல பேச போகிறது. ஓவரால் நம்ம இந்த யூனிட் என்ன பேசுது அப்படிங்கிறத அவுட்லைன் பார்ப்போம். growth and development of child, அதான் இந்த ஃபுல் யூனிட்டு. இந்த யூனிட்ல கீழ்கண்ட விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸ், அது ஜெனட்டிக்கு, என்வாயன்மெண்ட்டு, நியூட்ரிஷன், ஹெல்த் இருக்கு. பின்னாடி வரக்கூடிய யூனிட்ல தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பற்றி அடுத்த செகண்ட் யூனிட் பார்ப்போம். பட் இங்கே ரைட்டாக இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்ப்போம். இன்ஃபன்சி, டோட்டல் ஏர்லி சைல்ட்ஹுட், மிடில் சைல்ட்ஹுட், அடோலசன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த யூனிட்ல பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் இதில் சொல்லுவாங்க. 4 கான்செப்ட் சொல்கிறோம். அதில் இமோஷன் டெவலப்மெண்ட்டு, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டு, சோசியல் டெவலப்மெண்ட்டு. இது ஒரு குழந்தைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த 4 முக்கியமான பங்கு வகிக்குது. இமோஷன் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இமோஷன் ரெகுலேஷன்ஸு, செல்ஃப் அவேர்னஸ், எம்பதி அண்ட் ரிலேஷன்ஷிப்பு. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்கில்ஸு, சென்சர் டெவலப்மெண்ட்டு, க்ரோத் ஸ்டெப்ஸு. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, மெமரி அண்ட் லேர்னிங். சோசியல் டெவலப்மெண்ட் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்கில்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பியர் ரிலேஷன்ஷிப்பு, கல்ச்சரல் அண்ட் சோசியல் இன்ஃப்ளூயன்சஸ். இதை கடந்து ஒரு 3 கீ கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூரேஷன், த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் ஃபிசிக்கலி, காக்னிட்டிவ்லி அண்ட் இமோஷனலி. ஸோ முதிர்ச்சியை பற்றி இந்த பகுதி பேசுவோம். அதுக்கடுத்து லேர்னிங், த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் நியூ நாலேஜஸ், ஸ்கில்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். அதுக்கடுத்து இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், ஈச் சைல்ட் டெவலப்ஸ் அட் தேர் ஓன் பேஸ் அண்ட் இன் தேர் ஓன் யூனிக் வே. ஸோ இந்த பகுதியில் தான் நம்ம இந்த யூனிட்ல பார்க்கணும். திருப்பி இந்த யூனிட்ல அவுட்லைன், அதாவது மைண்ட் மேப் சொல்லக்கூடியதை திருப்பி தமிழில் நம்ம பார்க்கலாம். குழந்தையுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 பகுதி இருக்கு. நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போறது வந்து செல்வாக்குமிக்க காரணிகள், மரபியல் காரணிகள், அதுக்கடுத்து சூழல், ஜெனட்டிக் என்வாயன்மெண்ட், அதுக்கடுத்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். இதுதான் ஒரு வளர்ச்சியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பாதிப்பை ஏற்படக்கூடிய விஷயங்கள். வளர்ச்சி கோட்பாடுகள் நம்ம 2வது யூனிட்ல பார்க்குறோம், அதை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். அதுக்கடுத்து வளர்ச்சி நிலைகள், குழந்தை பருவம், குறுநடை போடும் குழந்தை, ஆரம்பகால குழந்தை பருவம், நடுத்தர குழந்தை பருவம், இளமை பருவம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் 4 கோட்பாடுகள் இருக்குது குழந்தை வளர்ச்சியில். இது முக்கியமானது. இதில் உணர்வு சார்ந்த வளர்ச்சி இருக்குது, உடல் சார்ந்த வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. இந்த உணர்வு சார்ந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதில் உணர்ச்சியோட ஒழுங்குமுறை,
அப்புறம் சுய விழிப்புணர்வு, பச்சாதாபம் மற்றும் உறவுகள். இது தொடர்பான வளர்ச்சி குழந்தைக்கு ஏற்படுது. அதுக்கடுத்து உடல் சார்ந்த வளர்ச்சி என்ன ஏற்படுதுன்னா, கை கால் அசைக்கும் திறன், அவர் உணர்வுகளை சரிப்படுத்தும் திறன், அதோட உடல் வளர்ச்சி ஒருங்கிணைக்கும் திறன் இதெல்லாம் இருக்கு. அதுக்கடுத்து அறிவாற்றல் வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, சிக்கல் தீர்க்கும் திறன், நினைவகம் மற்றும் கற்றல். சமூக வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, சமூக திறன்கள், குறிப்பாக ஒத்துழைக்கிறது, மற்றோடு தொடர்பு கொள்வது, நட்பு மற்றும் சக உறவுகள். கலாச்சாரம் மற்றும் சமூக உறவுகள். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்குறோம். முதிர்வு, கற்றல், தனிப்பட்ட வேறுபாடு. ஸோ இது இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூனிட்ல. முதிர்வு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியான, அறிவாற்றல் மிக்க, உணர்ச்சி ரீதியான செயல்முறைகள் இதெல்லாம். ஸோ ஃபிசிக்கல், காக்னட்டிவ் அண்ட் இமோஷனல். கற்றல் பார்த்தீங்கன்னா, புதிய அறிவு, திறன்கள் மற்றும் நடத்தைகளை பெறுவதற்கான செயல்முறை. தனிப்பட்ட வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் சொந்த வேகத்திலும் அவற்றின் தனித்துவமான வழியில் உருவாகின்றன. ஓவரால் இந்த முதல் யூனிட்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம டீப்பா பார்க்கல, இது அவுட்லைன். இப்போ இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம். இன்ட்ரோடக்ஷன்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் டெவலப்மெண்ட், மனிதனுடைய ஒரு மேம்பாட்டை பற்றி ஒரு புரிதல் தான். இதில் பார்த்தீங்கன்னா, மீனிங், கான்செப்ட் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் growth and development, இந்த 3 விஷயத்தை பார்க்க போறோம் இந்த யூனிட்ல இந்த பகுதியில். ஸோ ஆக்சுவலி இந்த யூனிட் 3 பிரிச்சிருக்கோம். முதல் பகுதி மீனிங், கான்செப்ட் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் growth and development. இரண்டாவது பகுதி டிஃபரன்ஸ் பிட்வீன் growth and development அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெனடிக் அண்ட் என்வாயன்மெண்ட், இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதியில் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இந்த ஒரு யூனிட் 3 பிரிச்சிருக்கோம். இதான் முதல் பகுதியில். இன்னைக்கு இது மட்டும் பார்க்கலாம். வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் பொருள், கருத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள். குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பணி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த குழந்தையுடைய வளர்ச்சி முக்கியமானது. உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம், ஒரு ஆசிரியராக இருப்பதற்கு இந்த உளவியல் ஏன் தேவை? குறிப்பாக இந்த யூனிட் குழந்தையுடைய வளர்ச்சி, அவருடைய மேம்பாடு பற்றிய புரிதல் நமக்கு எதற்கு கேட்டீங்கன்னா, பதில் இதான் இந்த சாப்டருடைய முக்கிய நோக்கம். அதாவது நீங்கள் கற்றுத்தரக்கூடிய கணக்கு, சமூக அறிவியல், அறிவியல், தமிழ் போன்றவைகள் ஒரு வெள்ளை தாளில் வரையக்கூடிய ஓவியம் வச்சுருவோம். இந்த ஓவியத்தில் வெள்ளை ஒயிட் பேப்பர் இருக்கு, அதில் டிஃப்ரெண்ட் டிராயிங் வரைக்கிறீங்க. அந்த டிராயிங் மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், சமூக அறிவியலாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம் வச்சுருவோம். அந்த வெள்ளை பேப்பர் அப்படிங்கிறத குழந்தை. அப்போ இங்கே நம்ம சொல்லக்கூடியது, குழந்தை சிறப்பாக இருந்தால் தான் மற்ற விஷயங்களை நம் குழந்தையை கற்றுத்தர முடியும். ஒன்று. இரண்டாவது, ஒரு பேப்பர் காகிதத்தினுடைய தன்மையை தெரிந்தால்தான் நாம் அந்த காகிதத்தில் பெயிண்ட் அடிக்கலாமா, வாட்டர் கலர் பண்ணலாமா, இல்லை கிரையான்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு முடிவு பண்ணுறோம். அதே போல் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய ஓவியத்திலும் நம்முடைய திறனிலும் அக்கறை காட்டும்போது அந்த காகிதம் கிழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்ம ஒரு குழந்தைகளை ஒருங்கிணைந்து அவர்களுக்கு ஒரு அறிவு போதிக்கும் பொழுது குழந்தைகளை முக்கியம். குழந்தைகளை விட்டு ஒன்லி சப்ஜெக்ட் பெற முடியாது. there is no subject without students. அதில் ஸ்டூடெண்ட்ஸும் முக்கியம், சப்ஜெக்ட் முக்கியம். அதில் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி புரிஞ்சுக்கொள்ள பகுதி தான் நம்முடைய சைக்காலஜி பகுதி. அடுத்து ஒரு முறை ஒரு விஞ்ஞானிடம்
விலங்கு சார்ந்த விஞ்ஞானியிடம் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எப்படின்னா, ஒவ்வொரு விலங்குடைய கால்களை காமிச்சு கேட்குறாங்க. இது யார், என்ன காலு? சிங்கம் சொல்றாரு. அடுத்த ஒரு காலு புலிங்கிறாரு. அடுத்து சில விலங்கு காலை காமிக்காது, நரி, கழுதை அப்படின்னு கட்ட சொல்றாரு. திடீர்னு 2 மனித காலை காமிக்கிறாரு. யாருங்கிறாரு, அவர் தெரியல. அதை ஃபுல்லா எடுத்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரு. இந்த கதையினுடைய அர்த்தம் என்னன்னா, பல நேரங்களில் நாம் பலவற்றை கற்கிறோம். ஆனால் அருகில் இருக்கக்கூடிய, நம்மோடு வாழக்கூடிய, நம்மோடு பழகக்கூடிய மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம். எனவே மனிதர்களை புரிந்து கொள்வது முக்கியம். அதில் முக்கியமானது குழந்தை பருவத்தை புரிந்து கொள்ள முக்கியம். ஸோ இந்த பகுதியில் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியும் மேம்பாட்டை பற்றி பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. மீனிங் ஆஃப் த growth அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அப்படிங்கிறது உடல் சார்ந்த வளர்ச்சி தான் மெயினாக இந்த நம்ம இது பண்ணுறோம். இதில் சில அறிஞர்கள் இருக்காங்க. வளர்தல் என்பது உருவ அளவு அதிகரித்தல் அல்லது அமைப்பில் மாற்றம் ஏற்படுவதாகும். இது சொல்றாங்கன்னா, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம், என்சைக்ளோபீடியா ஆஃப் பிரிட்டானிக்கா அதை கூறுது. அதுக்கடுத்து ஹர்லாக் இந்த அறிஞர் 1959 ஒரு முக்கியமான கருத்தை வைக்கிறார். உருவ அளவில் மாற்றம், விகிதாச்சாரத்தில் மாற்றம், பழைய உடல் அமைப்பில் மாற்றம் அடைந்து புதிதாய் மெல்லுவதே வளர்தல் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து க்ரோ அண்ட் க்ரோ 1962 அவருடைய காலகட்டம். அவரு சொல்ற ஒரே வார்த்தை, வளர்தல் என்பது அமைப்பில் உடலியல் மாற்றங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ இது வளர்ச்சியை பற்றி சொல்றோம். மேம்பாடு அப்படின்னு என்னது முக்கியமாக growth அண்ட் டெவலப்மெண்ட் சொல்றோம். அது இப்படி சொல்லலாம் தமிழ்ல, growth வளர்தல் என்றும் இந்த டெவலப்மெண்ட் வளர்ச்சி என்றும் சொல்லலாம். இந்த வளர்ச்சி என்ற சொல்லுக்கு இது என்ன அர்த்தம்னா, நரம்பண்டல வளர்ச்சி, முதிர்ச்சி, மனிதனுடைய முடிதலான வளர்ச்சி, பல்வேறுபட்ட திறனுடைய வளர்ச்சி, இதை பற்றி பேசுது. அப்ப வளர்தலை நம்ம பார்க்க முடியும், வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, growth refers to an increase in size while development refers to an increase in complexity and functionality. வளர்ச்சி என்பது அளவு அதிகரிப்பை குறிக்கிறது. அதே நேரத்தில் இந்த வளர்ச்சி மேம்பாடு என்பது சிக்கலான மற்றும் செயல்பாட்டின் அதிகரிப்பை குறிக்கிறது. இன்னும் தெளிவாக சொன்னீங்கன்னா, growth பார்த்தீங்கன்னா அதை கண்ணோட பார்க்கலாம், விசிபிள். ஆனால் டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியாது, அளக்கவும் முடியாது. அதை புரிந்து கொள்ள தான் முடியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், both growth and development are essential for human progress. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு ரெண்டுமே முக்கியம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் சொல்ற போல, இதுக்கு உடல் சார்ந்த வளர்ச்சி தேவை, முன்னேற்றமும் தேவை. வளர்ச்சி என்பது அளவு சார்ந்தது, இந்த முன்னேற்றம் என்பது தரம் சார்ந்தது. மனித முன்னேற்றத்திற்கு வளர்ச்சியும் இந்த முன்னேற்றமும் முக்கியமானது. அதான் என்னுடைய டெஃபினிஷன் அண்ட் கீ பாயிண்ட்ஸ். The concept of growth and development, இந்த வளர்ச்சியினுடைய கோட்பாடுகள், அதை பார்க்கணும். என்ன கான்செப்ட் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்த அவுட்லைன்ல மைண்ட் மேப்ல 4 வகையான ஒரு கான்செப்ட்: பிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட்.
நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். உடல் சார்ந்த வளர்ச்சி, இதில் உடலின் கட்டமைப்புகள் மற்ற வளர்ச்சியை குறிக்கிறது. Physical development, it refers to the growth and development of the body's physical structure and systems. அப்போ உடல் சார்ந்த வளர்ச்சி நமக்கு இது எடுத்துரைக்கிறது. அப்போ ஒவ்வொரு குழந்தையுமே பிறந்த பிறகு உடல் சார்ந்த வளர்ச்சி சந்திக்கின்றவர்கள அதை நம்ம பார்க்குறோம், கண்கூட பார்க்குறோம். ஒரு குழந்தை இருக்கு, வளர்றாங்க, சிறு குழந்தையா இருக்கு, அடுத்து விரல், கை, கால், உடல் பகுதி எல்லாமே வளர்ச்சி இருக்கு. அது உடல் சார்ந்த வளர்ச்சி. அடுத்து அறிவு சார்ந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இதில் புலனுணர்வு, கவனம், நினைவகம் மற்றும் சிக்கலை தீர்ப்பது போன்ற உள்ளிட்ட மன செயல்முறைகள் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி குறிக்கிறது. ஆங்கிலத்தில் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்கிறோம். refers to the growth and development of mental process including perception, attention, memory and problem solving. ஸோ இது இந்த உலகத்தில் எப்படி பார்க்குறோம், எப்படி புரிந்து கொள்கிறோம், எப்படி ஒரு பிரச்சனை தீர்க்கிறோம், இந்த விஷயங்கள்லாம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கு. அதுக்கடுத்து இந்த 4 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இமோஷனல் டெவலப்மெண்ட். Emotional development refers to the growth and development of emotional intelligence, including self-awareness, self-regulation and social skills. இதில் பார்த்தீங்கன்னா உணர்வு சார்ந்த வளர்ச்சி, சுய விழிப்புணர்வு, சுய கட்டுப்பாடு மற்றும் சமூக திறன்கள் உள்ளிட்ட உணர்ச்சி நுண்ணறிவின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை குறிக்கிறது. இதில் இமோஷனல் மெச்சூரிட்டி, மனப்பக்குவம், தன்னுடைய உணர்வை கையாளுதல், மற்றொடைய உணர்வை கையாளுதல். ஸோ இதில் குழந்தைகள் மெதுவாக வளர்கின்றன. அந்த வளர்ச்சியில் இது முக்கியம் பங்கெடுக்குது. க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வளர்றாங்க. ஸோ ஃபிசிக்கல் மட்டும்தான் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், இது மூணையுமே பார்க்க முடியாது. எது மூணு? காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட். ஓகே, நான்காவது சோசியல் டெவலப்மெண்ட். refers to the growth and development of social skills including communication, cooperation and relationship. ஸோ ஒரு குழந்தை நன்றாக வளர்ந்து உள்ளது அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது தான். வெறும் உடல் மட்டும் கிடையாது. அறிவு ரீதியான வளர்ச்சி, உணர்வு சார்ந்த வளர்ச்சி, சமூக தொடர்பான வளர்ச்சி. சமூக வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு, ஒத்துழைப்பு மற்றும் உறவுகள் உள்ளிட்ட சமூக திறன்களின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி குறிக்கிறது. அப்போ ஒரு குழந்தை வளர்ச்சி அப்படிங்கிறது தான் முழுமையாக சொல்ல முடியும். இல்லைன்னா வளர்ச்சி குறைபாடுன்னு சொல்ல முடியும். ஒரு குழந்தை யாரோடையும் பேசலை, தனியாக இருக்குது, ஒரு சமூகத்தோட பழகலை அப்படின்னா அந்த வளர்ச்சியில் ஒரு குறைவு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த 4 கான்செப்ட் தான் மெயின் முக்கியம். ஸோ ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு மனிதர்களுமே 4 விஷயத்தில் மெதுவாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதில் இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் தான் நம்ம கண்ணார பார்க்குறோம். சிறு குழந்தை அவருடைய சைஸு, அளவு, எடை, உயரம் இதெல்லாம் கணக்கிட முடிகிறது. ஆனால் கணக்கிடப்பட முடியாத விஷயங்கள், கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட். இதை உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் கோட்பாடுகள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரின்சிபிள்ஸ் இருக்கு. சிவலோக்கடல் கொள்கை அப்படின்னு சொல்றோம். சிவலோக்கடல் பிரின்சிபிள், இந்த லாட்டின் வேர்டு. இது அர்த்தம் என்னன்னா
டெவலப்மெண்ட் ப்ரொசீட் ஃப்ரம் ஹெட் டு டோ, தலையிலிருந்து கால் வரை வளர்ச்சி இருக்கிறது என்பதை இது கோட்பாடு. இது வந்து growth and development பற்றிய ஒரு கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடு ப்ராக்சிமோடிஸ்டல் பிரின்சிபிள்ஸ். அதாவது டெவலப்மெண்ட் proceeds from near to far or from the center of the body to the periphery. மையத்திலிருந்து ஓரத்திற்கு வளருது. மைய புள்ளி இருக்கு, அந்த புள்ளி அப்படியே வளர்ந்தே வருது கான்செப்ட். முதல் சொன்ன கான்செப்ட் தலையிலிருந்து காலில் உள்ள வளர்ச்சி. இந்த கான்செப்ட் வந்து மையத்திலிருந்து பெரிதாக வளருது, நியர் அண்ட் ஃபார். இது வளர்ச்சி அருகில் இருந்து அல்லது உடல் மையத்திலிருந்து சுற்றளவில் செல்கிறது இந்த கோட்பாடுல. மொத்தம் 4 கோட்பாடுகள் உள்ளன. முதல் 2 கோட்பாடு பார்த்துட்டோம். மூன்றாவது கோட்பாடு வேறுபாட்டு கொள்கை, தமிழ்ல ஆங்கிலத்தில் டிஃபரன்சியேஷன் பிரின்சிபல். அதாவது டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். வளர்ச்சியில் செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகளின் நிபுணத்துவம் அடங்கும். ஒவ்வொரு செல், ஒவ்வொரு திசுக்கள், ஒவ்வொரு உறுப்பின் வளர்ச்சியே அது இந்த கோட்பாடு வளருது சொல்லு. நான்காவது கோட்பாடு ஒருங்கிணைப்பு கொள்கை, integration principles. Development involves the integration of different systems and process. அதாவது ஒருங்கிணைப்பு கொள்கை என்பது வளர்ச்சி என்பது வெவ்வேறு அமைப்புகள் மற்றும் செயல்முறைகளின் ஒருங்கிணைப்பை உள்ளடக்கியது. டிஃப்ரெண்ட் லெவல்ல ஒழுங்கா இருந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ், வெவ்வேறு அமைப்புகள் வெவ்வேறு வடிவங்களில் உள்ளத இவை ஒருங்கிணைத்து ஒன்றாக வளர்கின்றன அப்படிங்கிறத ஒருங்கிணைப்பு கொள்கை. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி கோட்பாடுகள், வளர்தல் மற்றும் வளர்ச்சி கோட்பாடுகள் சொல்லலாம். அதில் செபரோ கடல் கொள்கை, ப்ராக்சிமோடிஸ்டல் கொள்கை, வேறுபாடு கொள்கை, ஒருங்கிணைப்பு கொள்கை. இந்த கொள்கை தான் 4 கொள்கை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை பாதிக்கும் காரணிகள், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் growth and development. முக்கியமானது அது growth-ஐயும் டெவலப்மெண்ட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பார்க்குறாங்க. இதில் ஒரு 3 கருத்து சொல்றாங்க. முதல் கருத்து ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். Heredity plays a significant role in shaping growth and development. அதாவது ஒரு மனிதனுடைய மரபணு காரணிகள் சொல்றோம், ஜீன்ஸ், பாரம்பரியம், மரபு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு, அப்பா உயரமா இருந்தால் குழந்தை உயரமா இருக்காங்க, அது தாத்தா பாட்டி. ஸோ இது வந்து நம்ம கண்கூடா பார்க்குறோம் உடல் வளர்ச்சியில். ஆனால் இந்த ஜெனடிக் ஃபேக்டரை மற்ற விஷயங்களில் நம்ம கண்கூடா பார்க்க முடியாது, ஓன்லி உணர முடியும். எதில்? இமோஷனல் டெவலப்மெண்ட்டு, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு, சோசியல் டெவலப்மெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு தந்தை சுமூகமாக எல்லோரும் பழகிறார் அப்படின்னா மகனும் சுமூகமாக பழகுவார். இது வந்து பார்க்க முடியாது, ஒன்லி புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம். இது கரெக்ட் ஃபேக்ட். ஸோ நம்முடைய உணர்வு சார்ந்த விஷயங்கள், நம்முடைய கோபதாபங்கள், வெறுப்பு, அன்புணர்வு, பாச உணர்வு, இதில் எல்லாமே ஜெனடிக் ஃபேக்டர் இருக்கு சொல்றாங்க. இந்த அடிப்படையில் ஜெனடிக் ஃபேக்டர் அடிப்படை உடல் மட்டும் இல்லை, காக்னேட்டிவ் லெவல், இமோஷன் லெவல், சோசியல் லெவல்லையும் இது ஜெனடிக் ஃபேக்டர் வேலை செய்யுது. இந்த ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் சொல்றோம். மரபணு காரணிகள், அதாவது வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை வடிவமைப்பதில் பரம்பரை குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. இரண்டாவது சுற்றுச்சூழல் காரணிகள், என்வாயன்மெண்ட் ஃபேக்டர்ஸ்.
nutrition, health, education, and socio-economic status can influence growth and development. ஊட்டச்சத்து, சுகாதாரம், கல்வி மற்றும் சமூக பொருளாதார நிலை வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை பாதிக்கும். அப்ப எந்த சூழ்நிலை ஒரு குழந்தை வளருது? ஒரு குழந்தை எங்கு இருந்து உருவாக்கப்பட்டது, எந்த ஜீன்ல இருந்து, எந்த பரம்பரையிலிருந்து வருது அப்படிங்கிற ஒரு பகுதி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எந்த சூழல், ஒரு ஆரோக்கியமான சூழல் வரக்கூடிய குழந்தை ஒரு ஆரோக்கிய மனிதனாக வளருது. ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை வரக்கூடிய குழந்தை ஆரோக்கியமற்ற சூழ்நிலை வருது. இது மதிப்பீடுகள் பொருந்தும், பழக்க வழக்கத்துக்கு பொருந்தும், பண்பாட்டுக்கு பொருந்தும், கலாச்சாரத்துக்கு பொருந்தும். இந்த கொள்கையை பத்தி பேசுது. மூன்றாவது, இன்டராக்ஷன் பிட்வீன் ஜெனடிக் அண்ட் என்வாயன்மெண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ ரெண்டுக்கான ஒரு தொடர்பை சொல்லக்கூடிய கான்செப்ட். மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு இடையிலான தொடர்பு. அதை பற்றி பேசக்கூடிய விஷயம் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா மெயினா the interplay between genetic and environmental factors can impact growth and development. தமிழ் பாத்தீங்கன்னா மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு இடையிலான இடைவெளி வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை பாதிக்கும். இதுக்கான கேப். சின்ன உதாரணம், ஒரு தந்தையுடைய அப்பா தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா முப்பாட்டன்னு சொல்றோம். இவரெல்லாம் ஒரு ஆசிரியர்கள் வச்சுக்குவோம், ஆசிரியர் பணி செய்யறாங்க. இதுவும் அந்த குழந்தை எந்த சூழல் இருக்கு, இதற்கான தொடர்பு வளர்ச்சி பாதிக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் ஆசிரியர் தொடர்பானது. ஆனா குழந்தை வளர்ற சூழல் வேற சூழல், அதுக்கு மாற்றானது. ஆசிரியர்களுக்கு மாற்றான வேற இது, வேற ஏதாவது ஒரு தொழில் சொல்லுங்க. அப்படி வளரும் பொழுது ரெண்டுக்கான அந்த வளர்ச்சி, இந்த ரெண்டுக்கான இடையிலான ஒரு இம்பாக்ட், அதுவுமே இந்த குழந்தையுடைய growth and development பாதிக்கும் சொல்றாங்க. அப்ப ஃபேக்டர்ஸ் பார்த்தா 3 ஃபேக்டர்ஸ். ஒன்னு ஜெனடிக் ஃபேக்டர், செகண்ட் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர், மூணாவது இன்டராக்ஷன் பிட்வீன் ஜெனடிக் அண்ட் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர். நம்ம ஆக்சுவலி அடுத்து வர பகுதியில the difference between growth and development பார்க்க போறோம். இந்த influence of genetic factor and environment, nurture and nurture. அதாவது இது அந்த காலத்திலிருந்து வரக்கூடிய பட்டிமன்றம். என்ன பட்டிமன்றம்? ஒரு மனிதனை உருவாக்குவது பரம்பரையா சூழலா? It is a genetic factor or environment. இது எப்படி வேணா நம்ம நிரூபிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியருடைய குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ஆசிரியர் ஆகுது. இப்ப இந்த குழந்தை ஆசிரியருக்கு ரெண்டுமே காரணம் சொல்லலாம். ஒண்ணு, அவர் தந்தை ஆசிரியராக இருந்ததால் குழந்தையும் ஆசிரியராக இருக்கிறது, அது ஜீன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, பிறப்புல இருந்தே தன் தந்தை ஆசிரியர் பணியை செய்வதை பார்க்கிறது குழந்தை. பேப்பர் திருத்தத்தை பார்க்குது, தினம் பள்ளிக்கு போறதை பார்க்குது, கட்டுரை நோட்டு திருத்தத்தை பார்க்குது, ஒரு ஆசிரியர் தொடர்பான விஷயங்கள் பள்ளிக்கு செல்வது, ஆசிரியர் தொடர்பான விஷயங்கள் பேசுவது, கற்பித்தல் பற்றிய விஷயங்களை பார்ப்பது, படிப்பது எல்லாத்தையுமே அப்பா செய்யறத குழந்தை பார்க்குது. ஸோ இது என்வாயன்மெண்ட். ஸோ அந்த என்வாயன்மெண்ட்டும் ஒரு ஆசிரியர் பணிக்கு ஏற்றபடி இருந்ததாலும் அது ஜெனடிக் ஃபேக்டரும் இருப்பதாகவும் அந்த குழந்தை ஆசிரியராக சொல்லலாம். ஸோ இது எதுவாக இருக்கலாம் அல்லது இரண்டுவாகவும் இருக்கலாம். இதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு சிலது இல்லப்பா அப்பா டீச்சர்ப்பா, அந்த குழந்தை டீச்சர், அந்த பிளட்ல இருக்கு அந்த அறிவு, ஆற்றல், ஒரு விஷயத்தை விளக்கும் தன்மை, புரி வைக்கும் தன்மை, அதை புரிந்து கொள்ள ஆர்வம், தேடல், இது ஏற்கனவே அவங்க பிளட்ல இருக்கு, அந்த ஜீன்ல இருக்கு, பையனுக்கு வந்துடும் சொல்லலாம். இது இப்படி சொல்லலாம். ரெண்டாவது அடிப்படையில் எப்படி, ஏப்பா அவன் பிறந்திருந்து அப்பாவை பார்க்குறான், அப்பாவோடைய வாழ்க்கையை பார்க்குறான், அவன் வளர்ந்தது ஊரம் சுற்றுச்சூழல் போன ஆசிரியர் நண்பர்கள்,
ஆசிரியர் தொடர்பான விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய விவாதங்கள், விளக்க உரைகள் கேட்கிறான். ஸோ இந்த சூழ்நிலை தான் அவன் ஆசிரியர் மாற்றம்னு சொல்லலாம். மூன்றாவது, ரெண்டுமே சொல்லலாம், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஜெனடிக் அண்ட் என்வாயன்மெண்ட் ஃபேக்டர்ஸ். ரெண்டுமே காரணம் கூட சொல்லலாம். ரெண்டு கூட தொடர்பு, ரெண்டுக்கான தொடர்பு கூட காரணமாக இருக்கலாம் சொல்லலாம். ஏன்னா ஜீன்லையும் இருக்கு, அவன் சூழல் இருக்கு, ரெண்டு காரணம் சொல்லலாம். உதாரணம், எனவே ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெனடிக் ஃபேக்டர்ஸ், என்வாயன்மெண்ட் ஃபேக்டர்ஸ், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஜெனடிக் அண்ட் என்வாயன்மெண்ட் ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். வளர்ச்சி மற்றும் வளர்தல் மற்றும் வளர்ச்சியை புரிந்து கொள்வது அவசியம் என்ன? கண்டிப்பாக ஒரு மரத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள என்றால் அது மரத்தின் வளர்ந்த செடியை பற்றி, விதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மரத்தின் தன்மையை தெரிந்து கொள்ள என்றால் ஒரு மாமர விதையின் தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல மனிதர்களை மேம்படுத்துவதற்காக அதற்காக வளர்ச்சிக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த ஆசிரியர் சமூகம் கண்டிப்பாக அந்த மனித வளர்ச்சியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் growth, எஜுகேஷன், கேரியர், பேரண்டிங் அண்ட் கேர் கிவிங். பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வளர்ச்சி, கல்வி மற்றும் தொழில், பெற்றோருக்குரியது மற்றும் பராமரித்தல். ஸோ இந்த காரணங்களுக்காக நமக்கு இதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும். என்ன காரணத்துக்காக? ஒரு குழந்தை தனிப்பட்ட வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக we have to understand growth and development. அதே போல ஒரு குழந்தையுடைய கல்வி மற்றும் தொழில் பற்றி நம்ம வேலை செய்யணும்னா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த குழந்தையை வளர்ச்சியை புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவருக்கு குழந்தையுடைய வளர்ச்சியை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள், அவருடைய மேம்பாடை பற்றி யோசிக்கிறவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்கள் growth and development பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஒரு குழந்தையுடைய கல்வி மற்றும் அவருடைய தொழில் பற்றி யோசிப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அவருடைய குழந்தை வளர்ச்சியை புரிந்து கொள்வது கல்வி மற்றும் தொழில் தேர்வுகளையும் தெரிவிக்கிறது. இது இந்த growth and development. மூன்றாவது, இது பெற்றோருக்குரியது மற்றும் பராமரித்தல். ஸோ ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அப்ப குழந்தை பராமரிப்பில் நாம் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக நம்ம இந்த growth and development பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பகுதியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த விஷயம். இறுதியாக பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொன்னீங்கன்னா இந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் பாதிக்கப்பட்டுள்ள சிக்கலான மற்றும் பன்முக செயல்முறைகள் ஆகும். சுருக்கம், வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா growth and development are complex and multifaceted process influenced by genetic and environmental factors. So ஜெனட்டிக்காலும் என்வாயன்மெண்ட் ஃபேக்டராலும் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட இந்த குழந்தையுடைய growth and development இந்த பகுதியில் நம்ம முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் கொள்கை கருத்துக்களையும் புரிந்து கொள்வது, தனிப்பட்ட கல்வி மற்றும் தொழில்முறை முறைகளை தெரிந்துக்கணும். கீ நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா understanding the principles and concept of growth and development can inform personal, educational and professional decisions. அப்போ ஒரு குழந்தையினுடைய தனிப்பட்ட வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, தொழில் சார்ந்த வளர்ச்சிகளில் முடிவெடுப்பதற்கு கண்டிப்பாக அவருடைய இந்த வளர்ச்சி சார்ந்த முன்னேற்றம் சார்ந்த கொள்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த பகுதிகள் முக்கியமானது growth and development ஆஃப் சைல்டு பார்த்தோம். அதில் வளர்தல் என்றால் என்ன, வளர்ச்சி என்றால் என்ன பார்த்தோம்.
ஸோ அது முக்கியமானது நம்ம வளர்ச்சிக்கான பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். 4 வகையான பிரின்சிபல்ஸ் பார்த்துருக்கோம். கோட்பாடுகள்னு பார்த்தோம். வரக்கூடிய பகுதியில் டிஃபரன்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம். அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் அந்த growth ஆஃப் சைல்டு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு 3வது பகுதியில் டிஃபரன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பகுதியில் நம்ம யூனிட் 1ல் என்னங்கிறது ஓவரால் பார்த்தோம். அதுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.